எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறேன். பரலோக தேவ வல்லமைகளை மூடும்படியா ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி செயல்படுகிற எல்லா அசுத்த வல்லமைகள், எல்லா வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகள், கடைசி கால ஆவிகள், இச்சையின் ஆவி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எல்லா கிரியைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஓரபால சந்தல பௌதன துரபாலவா லே வாரபா தேருளன நேஷல பௌதனியா ரவி கரபல பௌதன துரபாலவரபா ஓரி அங்கரபல பௌதனியா ரபௌதனிந்தனடமே தேருளன மேஷல பௌதன துரபா ஓ சியா தால ரகதா ரகதமினேயா துலன் தரடமே தேருளன மேஷல பௌதன துரபா லிபாத்தரிடமி ஆங்கரபல பௌதன துரபா நீ சேனமேல தீரடமி ஆங்கரபல பௌதினி. ஆண்டவரே, உடைய வல்லமைகளுடைய வாழ்க்கையில பலமா இறங்கி செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வல்லமை உள்ள கரம் எங்களை தொடுபடியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தாரே. ஆண்டவரை, குணமாக்குகிற வல்லமை, ஆண்டவரை, குணமாக்குகிற வல்லமை பலமாய் இறங்கி செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய குணமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். உடைய குணமாக்குகிற வல்லமைகளை தொடுவதாக. அப்பாவுடைய குணமாக்குகிற வல்லமைகள் மேலே இறங்குவதாக. அப்பாவுடைய குணமாக்குகிற வல்லமை, ஆண்டவரே, உடைய குணமாக்குகிற வல்லமை, அப்பாவுடைய குணமாக்குகிற வல்லமை எங்களை தொடுபடியாய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக தேவனுடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுடைய வல்லமை, அப்பாவுடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயமானவருடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதமானவருடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உன்னதங்களில் வீற்றிருக்கிற உன்னத அப்பா, வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாகாமல் பிழைத்திருந்தவுடைய நாமத்தை விவரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில பிரியமாய் இருப்பதாக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில பிரியமாய் இருப்பதாக. ஆண்டவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையில வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகலமும் உம்முடைய பாதங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு நீ தலையாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதினால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறேன். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆண்டவரே, ஆவியின்படி சரீரத்தை அழித்தால், ஆண்டவரை அழித்தால், மாம்சத்தை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொன்னவர். அந்தபடி திரும்பவும் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, பயப்படும் அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, பயப்படும் அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. எங்களுக்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பயப்படுத்துகிற அடிமைத்தனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இப்பொழுது வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் அப்பான்னு கூப்பிட முடியாது. பிள்ளைதான் சுவிகார பிள்ளைதான் அப்பான்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா. அநாத ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாரும் அப்பான்னு கூப்பிட முடியாது. எந்த பிள்ளையை அவர்கள் தத்தெடுத்து அந்த பிள்ளையை தன் வீட்டிற்கு கொண்டு போகும். எங்க கொண்டு போகணும்? வீட்டுக்கு கொண்டு போறாங்களோ அந்த பிள்ளைதான் அப்பான்னு கூப்பிடும். கத்துக்கீங்களா?
அனாத ஆசிரமத்துல போய் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறோம். அப்பா அம்மான்னு கூப்பிடுறோம். ஆனா ஒரிஜினலா அப்பா அம்மாவா ஆயிட முடியுமா நம்ம? ஆனா எந்த பிள்ளையை தத்தெடுத்து அந்த பிள்ளையை புத்திரர் ஆக்குகிறார்களோ அவர்கள் தான் உரிமை கொண்டவர்கள். உரிமை கொண்டவர்கள். உரிமை இல்லாம கூப்பிடலாம் ஆண்டவரை, பிரயோஜனம் இல்லை. 10 வழியில போயிட்டு 11 இயேசுவை வச்சிருப்பாங்க. பாருங்க, எல்லா கடவுளோட இயேசுவை வச்சிருக்கிறோம் அல்ல. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லி இருக்கார் இயேசு. நான் தான் வழி, என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லி இருக்கிறார். நான் தான் வழி என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. 10:11 அல்ல இயேசு. யாரும் நமக்காக ரத்த சிந்தி இந்த பூமியில வந்து என்னுடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை. இயேசு ஒருவர் மட்டும்தான் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்த இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. நல்ல காலை வேளையில கூட அந்த இரட்சகரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சாதா தெய்வம் அல்லையா, நம்மை காண்கிற தேவன், நமக்கே கண்ணை உண்டாக்கி படைத்த தேவன் நம்மை பார்க்க மாட்டாரா? கண்ணிருந்தும் காணாதவர், காதிருந்தும் கேளாதவர் அல்ல. அவர் படைத்த தேவன் நம்மை நமக்கே பேசவும் பார்க்கவும் கிருபை கொடுத்திருப்பாரானால் நம்மை பார்க்க மாட்டாரா? நான் எந்த பாதையில போறேன், எந்த கஷ்டத்துல போறேன் என்பதை அவர் அறிய மாட்டாரா? அனைத்தையும் அறிந்து கொண்டவர். இந்த நல்ல காலங்களில் தேவ வல்லமை நம்மிட பிரவாகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு பரலோக வல்லமை நம்மிட பிரவாகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். போடுமா, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் உள்ளம் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். உள்ளம் புறமும் முத்திரை போடப்பட்டிருந்தது. உள்ளையும் முத்திரை, வெளியவும் முத்திரை திறக்க முடியாது. ஒரு புஸ்தகம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கைகளில் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குள் ஆகி அவருடைய சரீரத்தை மாற்றி ஆவியிலாலே எடுத்துக்கொண்டு போய் ஆவியை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவர் பரலோகத்தை காட்டிக் கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உள்ளம் புறமும் முத்திரிக்கப்பட்ட, உள்ளம் புறமும் முத்திரிக்கப்பட்ட, உள்ளம் புறமும் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், ஒரு புஸ்தகம் ஆண்டவருடைய மகிமையின் தேவனுடைய பரலோக தேவனுடைய கரங்களில் இருக்கிறதை கண்டேன். அந்த புஸ்தகம் அவர் கையில் இருக்கிறது. ஒரு புஸ்தகம் பரலோக தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஒருவனும் என்று முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். ஒரு பக்கம் சத்தத்தோடு ஒரு தூதன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் வலது கரத்தில் உள்ள அந்த முத்திரையை உடைக்கவும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் யார் இதற்கு பாத்திரவான் என்று ஒரு பலமுள்ள தூதன். சாதா தூதன் அல்லையா, அந்த தூதனுக்கு பெயர் பலமுள்ள தூதன். மிகாவேல் என்ற தூதன் தான் சாத்தானுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி சத்துருவை கீழே தள்ளி விடுகிற ஒரு தூதன். அப்படி ஒரு பலமுள்ள தூதன். இந்த பலமுள்ள தூதன் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தை உடைக்கவும் இதில் முத்திரைகளை உடைக்கவும் இதில் பாத்திரவன் யார், யார் இதை செய்ய முடியும் என்ற ஒரு சத்தம் வானத்திலே தொனிக்கிறது. அன்றைக்கு தொனித்தது. யோவான் பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு சத்தம் தொனிக்கிறது. யார் இந்த முத்திரையை உடைப்பார்கள், யார் இந்த புஸ்தகத்தை திறப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒரு மனிதனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. வானத்திலே இல்லை, பூமியிலே இல்லை, வானத்தின் கீழாவது இல்லை, ஒருவனும் அது வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் முடியாது,
பார்க்கவும் முடியாது. திறக்கவும் அதிகாரம் இல்லை, ஒரு மனிதனுக்கும் பார்க்கவும் அதிகாரம் இல்லை. மகிமையின் தேவனை பார்த்தால் செத்து போய் விடுவார்கள் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். நான் வேண்டுமானாலும் அப்படி கடந்து போகிறேன், என் பின்புறத்தை பார்த்துக்கொள் என்று ஆண்டவர் அப்படி கடந்து போய் தான் காட்டினார். கண்மலையிலே வெடிப்பில் வைத்து கழுத்தினால் மூடி அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் ஆண்டவர் மோசேக்கு. இந்த காலை வேளையில வசனம் சொல்லுகிறது, வானத்திலாவது பூமியிலாவது வானத்தின் கீழாவது ஒருவன் புஸ்தகத்தை துறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற யோவானுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவனை நோக்கி, நீ அழ வேண்டாம், ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் வாசிக்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யாருமே இல்லையா ஆண்டவரே, இந்த புஸ்தகத்தை திறப்பதற்கும் இதை படிப்பதற்கும் இதை பார்ப்பதற்கும் இந்த முத்திரைகளை உடைப்பதற்கும் இதற்குள்ளே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஒரு மனிதனும் இல்லையா என்று கண்ட பொழுது நான் மிகவும் அழுது கொண்டிருந்தேன். யோவான் ஒரு சீஷன், பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த யோவான் தேவனுடைய மார்பிலேயே, இந்த பூமியில் அவர் எங்கெல்லாம் உட்கார்ந்தாரோ அவருடைய மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்ததானே ஒரு உன்னதமான சீஷன், தேவனுக்கு அதி பிரியமான ஒரு சீஷன். அந்த சீஷனுக்கு தான் இந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த சீஷனுக்கு தான் பத்ம தீவிலே கொண்டு போய் போட்டுவிட்டு ஒரு சின்ன இருட்டறையில போட்டு குனிந்துதான் போக வேண்டும், குனிந்துதான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சின்ன தீவிலே போட்டு இங்க போட்டு விட்டால் இந்த யோவான் சுவிசேஷத்தை சொல்ல மாட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே பயங்கரமான கற்கள் நிறைந்த இடம், மலை பகுதிகளான இடம், அதற்குள்ளே ஒரு தீவு, அந்த தீவு பெயர் தான் பத்ம தீவு. அந்த தீவுக்குள்ளே தான் இந்த யோவானை கொண்டு போய் போட்டு அந்த பகலிலே திறந்து விடுவார்கள். பகல் பூரா அந்த கல்லை வெட்டி நொறுக்க வேண்டும், இரவிலே கொண்டு போய் அடைத்து விடுவார்கள். பொழுது போகும்போது சாயங்காலம் ஆன போது அடைத்து விடுவார்கள். அங்கே இருக்கும் பொழுதுதான், அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான், அந்த இருட்டறையில் இருக்கும் பொழுதுதான் இந்த பரலோக தரிசனங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. அந்த இடத்தில் வைத்துதான் அதை எழுதி அன்றைக்கு நம் கையில் கொடுத்த இந்த வேத புத்தகம் எவ்வளவு விலையான பெற்றதாய் காணப்படுகிறது. அந்த இடத்தில் வைத்துதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எழுத வைக்கிறார். வெளிப்பாடு புஸ்தகம் என்றால் இனி நடக்க போகிறவைகள், நடந்து கொண்டு இருக்கிறவைகள், இவைகள் இரண்டையும் அறிவிக்கிற புத்தகம் இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. இந்த காலங்களில ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த புஸ்தகத்தை திறக்கவும் இதன் முத்திரைகளை உடைக்கவும் ஒரு மனிதனும் இல்லை என்று காணும்போது நான் மிகவும் அழுதேன், நான் மிகவும் அழுதேன், அழுது கொண்டே இருக்கிறேன். ஒரு ஆண்டவரோடு பின்னாடி இருக்கிற சேராபீன்கள் திறக்கல, கூட இருக்கிற 24 மூப்பர்கள் திறக்க முடியல. கோடா கொடி தேவ தூதர்களும் கிட்ட போக முடியல. அதுல ஒரு முத்திரை போடப்பட்டிருக்க சீல், உள்ளும் புறமும் சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை திறக்க ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, ஒரு தூதனுக்கும் அதிகாரம் இல்லை. யாரும் அவர் கையில் இருந்ததை வாங்க முடியவில்லை, யாரும் அதை படிக்கவும் முடியவில்லை என்று இந்த வேத பகுதி 5வது அதிகாரம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். 24 மூப்பர்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் அமர்ந்திருப்பார். அந்த மூப்பர்கள் தங்கள் தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து கீழே வைத்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒரு பக்கம் போற்றிக் கொண்டிருப்பார்கள், இன்னொரு பக்கம் தேவ தூதர்கள் அல்லேலூயா 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 என்ற தொனி எழுந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம்
எல்லாரும் தலை குப்புற விழுந்து இந்த 24 மூப்பர்களும் தேவனை சிங்காசனத்திலிருந்து எழுந்து விழுந்து தொழுது கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடம் அந்த பரலோகம். இப்பொழுதும் ஆண்டவர் இந்த காலங்களில இந்த நிமிடத்திலும் கூட ஆண்டவர் அப்படித்தான் வீற்றிருக்கிறார். 6:6 இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் அப்படித்தான் வீற்றிருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒருவரும் திறக்க அதிலே அதிகாரம் பெறவில்லை. ஒரே ஒரு மூப்பர் எழுந்து சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம் என்று சொன்னவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. இதோ யூதா கோத்திரத்தை சிங்கம், இதோ யூதா கோத்திரத்தை சிங்கமும், யூதா கோத்திரத்தை சிங்கமும், யூதா கோத்திரத்தை சிங்கம், யூத கோத்திரங்களுக்கெல்லாம் சிங்கம், தாவீதின் வேறுமானவர், யூதா கோத்திரத்தை சிங்கமும், யூதா கோத்திரத்தை சிங்கம். என் ஆண்டவர் யார்? யூதா கோத்திரத்தை சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இந்த புஸ்தகத்தை திறக்கவும் இதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார், ஜெயம் எடுத்திருக்கிறார். அவரே இதை திறப்பார், அவரே இதை திறப்பார். யாரும் திறக்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. எனக்கான வாசல் திறக்க முடியாமல் இருக்கிறதான புத்தகம், எனக்குரிய புத்தகம் அவர் கையில் இருக்கிறது. எனக்குரியதான நகல் அவர் கையில் இருக்கிறது. சாத்தான் கையில் இருந்த நகல்களை எல்லாம் விடுங்கி பரலோகம் ஒன்றவர் எனக்கு எதிரடையாகவும் விரோதமாக போட்ட கையெழுத்தை குலைத்து அவைகளின் மேல் ஆடி அடித்து ஜெயம் கொண்டு வெற்றி சிறந்தவர். என் நகல்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய நகல்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அதை பறிக்க ஒருவனாலும் முடியாது. யோவான் எழுதுகிறார், இதே யோவான், என் கரத்தில் இருந்தவங்களை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, என் பிதாவின் கரத்தில் இருந்தும் பறித்துக் கொள்ள முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கால ஒரே மாதிரி சம்பவங்கள் மாறி மாறி ரிப்பீட் ஆகும். ஆனா யோவான் ரிப்பீட் ஆகாது. யோவான் வேற மாதிரி இருக்கும். பல ரகசியங்களை வெளிப்படுத்தினதான் புத்தகம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்குல்ல, யோவான் படிக்க புரியவே புரியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஈஸியா புரியும். ஏன்னா அவர்கள் சம்பவங்களை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுதி இருப்பார்கள். இவர் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுதியிருப்பார். அதற்கு மேலே பரலோக தேவன் யார் என்பதை சுட்டி இருப்பார். தேற்றரவாளனை குறித்து எழுதியிருப்பார். இந்த பூமியில இருந்த பொழுது அவர் என்னெல்லாம் செய்தார், நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வரார் என்ற வாக்குத்தத்தங்களை எல்லாம் எழுதப்பட்ட புத்தகம் யோவான் எழுதின சுவிசேஷம். ஆவியினாலே படித்தால் தான் அது புரியும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை புரிய வைக்க முடியும். எந்த கிளாஸ் எதுக்கு போனாலும் புரியாது. பைபிள் காலேஜ் படித்தவங்களால எல்லாம் புரியாது. பரலோக தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால் மாத்திரமே இந்த யோவான் புத்தகம் புரியும். மிக மிக அருமையான ஒரு வேத பகுதி யோவான். தொடங்கும்போது எப்படி தொடங்குறாரு பாத்தீங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். உலகமானது அவரை அறியவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அவருடைய ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளி. அப்படித்தான் அந்த வேத புத்தகத்தை தொடங்குவார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள். யார் மேல விசுவாசம் வைக்கணும்? நாமத்து மேல. இயேசு என்ற நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள். புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் கர்த்தராலே பிறந்தவர்கள். இந்த உன்னதமான புத்தகம் யோவான்.
அந்த யோவானுக்கு தான் இந்த தரிசனத்தை காட்டுகிறார். நடக்க போகிற சம்பவங்களை எழுதுன்னு சொல்றார். அன்றைக்கு அவர் எழுதுனதுனாலதான் இந்த நகல் நம்ம கையில கிடைக்கப்பட்டது. அன்னைக்கு அவர் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாருன்னா நமக்கு இந்த வெளிப்பாடு விசேஷமே கிடைச்சிருக்காது. பரலோகம் எப்படி இருக்கும் என்றே தெரியாமல் போயிருக்கும். இயேசுவானவர் சிங்காசனத்தில் எப்படி வீற்றிருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாய் வெளிப்படுத்தும் ஒரே புத்தகம் இந்த வேதத்திலே இந்த வெளிப்படுத்தின புத்தகம் தான். ஏனென்றால் அவருக்கு அப்படி காட்டினார் ஆண்டவர். காட்டி எழுத வைத்தபடியினால் தான் இந்த காலை வேளையில எப்பயோ நடந்து எழுதப்பட்டு பார்த்த புத்தகத்தை நாம் படிக்கிற பொழுது கூட ஒரு வல்லமை நம்மேல் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அப்பா, இன்றைக்கும் படிக்கும் போதே வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை ஆண்டவரே அவர் பார்த்து எழுதினார். ஆனால் படிக்கும் போதே வல்லமை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. நிறைய பேர பிசாசு வஞ்சிச்சிடும். அதாவது ஆரம்பம் நல்லாதான் இருக்கும். நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்ல ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெற்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வஞ்சிச்சுட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, ஜீரோவா நிக்குது, ஜீரோல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா மறுபடியும் எழுப்பி வரணும்னு பாக்குறாங்க, வர முடியல. இந்த மாதிரியான நிலைமைக்குள்ளே இன்றைக்கு தேசம் போய்கொண்டிருக்கிறது. எது உண்மை எது பொய்யனே தெரியல. பொல்லாத ஆவிகள், சபிக்கப்பட்ட ஆவிகள் விரட்டி அடிக்கப்படணும். இன்றைக்கு ஊழியரை வஞ்சிக்கிற ஆவி, பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவி, பொல்லாத ஆவிகள், அன்றைக்கு ஆதாம் ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்த ஆவிகள் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொல்லாத பிசாசே, உனக்கு எங்களிடத்திலும் எங்கள் பிள்ளைகளிடத்திலும் அதிகாரம் இல்லை. ஒருவரும் அழ வேண்டாம். யூதா கோத்திரத்தை சிங்கம், தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் நின்ற 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறோம். ஐயா, எங்க ஜெயித்தார்? சிலுவையில ஜெயித்தார். அவர் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெயித்து எனக்கு கொடுத்தேன். ஜெயம் கொண்டவரால் வீற்றிருக்கிறார் சிலுவையில். பிசாசை தள்ளி விட்டுட்டார். மனிதனை வஞ்சிக்கும்படி அவன் புறப்பட்டு விட்டான். இனி ஆண்டவரிடத்தில் போக முடியாது என்று தெரியும். மனிதனை குடும்பமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். 10 நாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பார்கள். 11வது நாள் போன் போட்டால் கூட எடுக்க மாட்டாங்க. வஞ்சிச்சுட்டான் பிசாசு. தேவனுடைய வல்லமையை அறிய விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். ஏமாற்றுகிற ஆவி அவர்கள் பின்னாடியே நின்று கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் பொய்யை உண்மையை போலவே சித்தரித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இந்த முத்திரைகளை உடைக்கவும் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அவர் மட்டும் தான் ஐயா ஜெயம் கொண்டிருக்கிறார். வேற யாரும் புஸ்தகம் திறக்க முடியாது. அவர் பின்னாடி இருக்க சேராபீன்கள் வாங்கி திறக்க முடியாது. அவர் கூடயே தான் இருக்கிறாங்க. மூப்பர்களால் திறக்க முடியாது, தேவ தூதர்களால் திறக்க முடியாது. ஜெயம் கொண்டவர் தான் யூதா கோத்திரத்தை சிங்கம் தான் திறக்க முடியும். உலகத்திலையும் சிங்கம் பிசாசானவனும் எச்சிக்கிற சிங்கம் போல வேதம் சொல்லுது, பேசுறது. எவன விழுகலாமோ, எப்படி எவனை முழுங்கலாமோன்னு சுத்தி திரிகிறான். அப்படி முழுங்கப்பட்டவங்க தான் நிறைய பேர். நிறைய ஊழியக்காரங்களை முழுங்கிட்டான். ஜீவானந்தம் என்ற தேவ மனிதன் இருந்தார். அந்த ஜீவானந்தத்தை ஆண்டவர் எப்படி ரட்சித்தார் தெரியுமா?
ஒரு தரம் ஜீவானந்தம் படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜீவானந்தத்தை நரகத்துக்கு கொண்டு போய் காட்டினார். அவருடைய ஆவி நரகத்தில போகிறது. நரகத்தில போனா எங்க பார்த்தாலும் அக்கினி கடல். வெளியே நீந்தி வரலான்னு பார்த்தா திரும்பவும் அந்த அக்கினி கடலுக்குள்ளே இழுக்கிறது. சாத்தான் ஒரு அக்கினி கடலை வைத்திருக்கிறார். அந்த அக்கினி கடலுக்குள்ளே இழுக்கப்படுகிறார். இந்த ஜீவானந்தம் பொய்யல்ல, அந்த தேவ மனிதனுக்கு காட்டினதை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது ஜீவானந்தம் ஜீவானந்தம் ஒரு நரகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. பார்த்தா கோடீஸ்வரரும் அவர் நரகத்தில் அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கார். ஜீவானந்தோ, இந்த இடத்துக்கு வந்துடாதே, இந்த இடம் பயங்கர மோசமானது, இந்த இடத்துக்குள்ள வந்துடாதே ஜீவானந்தோ என்ற ஒரு சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர் இந்த ஜீவானந்தத்தை தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ளே அவருடைய ஆவியை அனுப்பினார். அன்றிலிருந்து தேவ ஊழியக்காரனாய் மாறினார். எங்கு பார்த்தாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லபடி, ஐயோ இந்த நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது, மிக மோசமான இடம், இந்த உலகத்திலே பாவம் செய்து விபச்சாரம் செய்து குடித்து வெறித்திருக்கிற மனிதர்களை நரகத்திலே கொண்டு போய் விடுகிற இந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்று அழுது ஜெபம் பண்ணி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் இந்த ஜீவானந்தம். கட்டு கதையல்லையா, நடக்கிறதை தான் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை பண்ணி அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னவர் தான் ஜீவானந்தா. அவர் இன்றைக்கு இல்லை, மறித்து போனார். யாரும் போகக்கூடாது ஆண்டவரே. குடிக்கிறவர்கள், வெறிக்கிறவர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், ஆண்டவரே சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், ஆண்டவரே பயப்படுகிறவர்கள், அத்தனை பேர்களும் ஆண்டவரே தகப்பனை பயப்படுகிறவர்கள் எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இந்த கூட்டத்தோட பயப்படுறவங்க வர பயம் பிசாசானவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. நரகம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுவார். ஜீவானந்தோ, கோடீஸ்வரனா வாழ்ந்தேன் ஜீவானந்தோ, என்ன இங்க கொண்டு வந்து தள்ளிருச்சு பிசாசு. தேவனை தேடலையே, சொல்லப்படும் போதெல்லாம் நான் நிர்விசாரமா இருந்தேனே. இயேசு என்ற ரட்சகரை அறிவித்த பொழுதெல்லாம் இவர்களுக்கு வேற வேலை இல்லை. காலங்காலையில வந்து உட்கார்ந்து என்னதோ சொல்றாங்களே நினைத்து கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, இன்றைக்கு உலக மக்கள்களும் இப்படி நிர்விசாரமாய் பணத்து பின்னாடியும் மனிதனுக்கு பின்னாடியும் உலக இச்சைகளுக்கு பின்னாடியும் பாவத்துக்கு பின்னாடியும் போய் கொண்டிருக்கிறார்கள். நரகத்துக்கு எடுத்து கொண்டு போவாங்க ஆவியை. எல்லாரும் நினைக்கிறாங்க உயிரோட இருக்கும் போதுதான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன், செத்தாவது நல்லா இருக்கும், தற்கொலை பண்ணிட்டு செத்த பிறகுதான் சாவே இல்ல. எனக்குள்ள இருக்கிற ரெஜினா வெளியே வரும். அந்த ரெஜினாவுக்கு மரணம் இல்லை. நேரா ஒண்ணு ஆண்டவர்கிட்ட போகணும், இல்ல பாதாளத்துக்கு போகணும். இந்த உலகத்திலே நான் வாழ்கிற வாழ்க்கையை வைத்துதான் தீர்மானிக்கப்படுமே தவிர செத்த பிறகுதான் தீர்மானிக்கப்படுகிறது இல்லை. தன்னைத்தானே வாய்த்துக் கொள்ளுகிறவர்கள் நரகம்தான். கோடீஸ்வரனாக இருந்தாலும் நரகம்தான். தேசத்தை ஆளுகிற தலைவராக இருந்தாலும் நரகம்தான். இந்த உலகத்தில் இருக்கும் போது வேணா பட்டு மெத்தையில படுத்து தூங்கலாம். பொய்யன் ஒருவன் இருக்கிறான் பூமியில, ஏமாற்றுகிறவன் ஒருவன் இருக்கிறான், குடும்பத்தை நசுக்கிக் கொண்டிருக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், குடும்பத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிற ஒரு சாத்தான் இருக்கிறான். அவனுடைய கரத்தில் இருந்து மீட்டெடுக்கும்படியாகத்தான் இயேசு என்ற ரட்சகரை இந்த பூமியில அனுப்பி அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் என்று நமக்காக ஆண்டவர் இன்றைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இந்த புஸ்தகத்தை துறக்கவும் இதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொண்டிருக்கிறார்.
இந்த காலை வேளையில எதற்கு இயேசு செத்த பின்னாடி ஒரு வாழ்க்கை, அதுதான் நிரந்தரம். அதுக்கு மரணமே இல்லை. இந்த சரீரத்துக்கு 80 வருடம் 70 வருடம் நாள் குறிக்கப்பட்டிருக்கு. 80க்கு மேல வாழ்ந்தா சஞ்சலமும் வருத்தம். தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, ஆண்டவரே 80க்கு மேல வாழ்ந்துட்டேன்னா சஞ்சலமும் வருத்தம் தான். ஒவ்வொரு நாளை எப்ப போவேன்னு தெரியாம துள்ளி குதிக்க வேண்டியதுதான். இந்த பூமியில துடி துடிக்க வேண்டியதுதான். பிள்ளைகள் பார்க்க மாட்டார்கள், யாரும் பார்க்க மாட்டார்கள். அதுக்கு பிறகு இங்க வெடி வச்சு கொண்டு போய் போட்டுட்டு வந்துருவாங்க. சொன்னார்ல, நரகத்துல இருந்து அப்ப ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரரானதுதான் இந்த ஜீவானந்தம். ஆண்டவர் கொண்டு போய் காட்டி கூட்டிட்டு வந்த பிறகுதான் ஊழியக்காரன் ஆனாரு. இயேசுவை பற்றி உலகம் எங்கும் சொல்ல ஆரம்பித்தார். இயேசு என்ற ரட்சகர் ஒருவர் உண்டு, பரலோகம் ஒருவர் உண்டு, அந்த இடத்திற்கு தான் நாம் போக வேண்டும் என்பதை உலகம் எங்கும் போய் அறிவித்து வந்தார் இந்த ஜீவானந்தம். கோடீஸ்வரர் இவருக்கு நல்லா தெரியுமா? அவர் ஜீவானந்தத்தை பார்த்து நரகத்தில் வச்சு கூப்பிட்டு, நம்மை போலவே இருக்கும் நமக்குள்ள இருக்கிற, என்னை போலவே இருக்கும் எனக்குள் இருக்கிற ரெஜினா, அதை வைத்து அடையாளம் கண்டுகொண்டார். திரும்பி பார்த்தா யாருடா என்னை கூப்பிடுறா அப்படின்னு பார்த்தா அந்த கோடீஸ்வரன். நீ கோடியில பிறந்தாலும் சரி, நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி, பட்டு மெத்தையில படுத்தாலும் சரி, இயேசு என்ற ரட்சகருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த பூமியில நான் அவருக்காய் வாழ்ந்தால் மாத்திரமே அவர்கிட்ட போக முடியுமே தவிர பைபிளை தூக்கிக்கிட்ட சர்ச்சுக்கு போயிட்டா போக முடியாது. வேதத்தில் உள்ள கட்டளைகளின்படி வாழ்ந்தால் மாத்திரமே நான் பரலோகத்திற்குள்ளே ஏற்றி கொடுக்க முடியுமே தவிர சும்மா போறவன் வர்றவனுக்கு குடிக்க மாட்டாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய நாட்களில் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கோடீஸ்வரர்களை பார்த்தால் நாம் போய் வணக்கப்படுவோம். அதுவும் எப்படி? அரசியல்வாதிகளை பார்த்தால் குனிந்து வேற வணக்கம் போடுவோம். எப்படி நீ வணக்கம் போட்டாலும் எல்லாம் 80 85 வருடம். அதுக்கு மேல இருந்த ஒவ்வொரு நாளும் கவுண்டிங் தான். கவுண்டிங் டேஸ்க்குள்ள வந்துருவோம். நல்ல காலை வேளையில யோதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய கைகளில் இருந்த புத்தகத்தை திறக்கவும் உடைக்கவும் அவருக்கு மாத்திரமே அதிகாரமுடையதாய் இருந்தது. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்த ஆட்டுக்குட்டி யாரு? என் அப்பன் இயேசு, என் ஆண்டவர் இந்த பூமியில இறங்கி வந்தாரு. அந்த தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு என்பது மாத்திரமல்ல, கிறிஸ்து என்ற ரட்சகர், இயேசு கிறிஸ்து என்ற ரட்சிப்பு, எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், என் வீட்டிற்கு அற்புதங்களை செய்கிறவர், இந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்தை விட்டுவிட்டு கல்லையும் மண்ணையும் அடங்கிக் கொண்டிருக்கிற இந்த பூமியிலே ஒரு படத்தை வைத்துக் கொண்டு அதை கழுவி கழுவி தொடர்ச்சி வைத்துக் கொண்டிருக்கிற அதிலே கடவுள் வாசம் பண்ணுவாரோ? உயிரோடு இருக்கிறோம். நிற்க கண்டேன், நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. என்ன சும்மா ஏமாத்தி வாழ்ந்துட்டீனா ரெஜினா வந்துடலாம் பாத்தியா? பரலோக சிரிக்கும் என்னை பார்த்து. என்ன பொய் வாழ்க்கை வாழ்றியா ரெஜினா? எவ்வளவு நாள் இன்னும் பொய்யா இருப்பாய்? பைபிளை தூக்கிக்கிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டா நான் பரலோகம் கூட்டு போயிருவேன் நினைச்சியா? மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து
சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் தங்கள் தங்கள் சுரமண்டலங்கள் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்ல கோடீஸ்வரன் அந்த கோடியில கொடுத்தாலும் போக முடியாது. ஆட்டுக்குட்டியானவர் கைகளில் புஸ்தகத்தை வாங்கினார். வாங்கின மறுநிமிடம் 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் வணக்கமாய் விழுந்து விடுகிறார்கள். பரிசுத்தவான்களுடைய ஜபம் இருக்குல்ல, எல்லாரும் ஜபிக்கலாம். பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தான் தேவ சமூகத்திலே தூப வர்க்கமாய் நிற்கும். குடிகாரன் ஜெபம் பண்றான். ஆனா யாருடைய ஜபம் போடப்பட்டிருக்கு? பரிசுத்தவான்களுடைய ஜபம். தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள். பரிசுத்தமா இந்த பூமியில பலதை வெறுக்க வேண்டியதாக இருக்கும். பல நேரங்களிலே நாம் தனித்திருக்க வேண்டியதாக இருக்கும். பல நேரங்களிலே நாம் தனிமையாய் விடப்பட்ட வாழ்க்கை வரும். குடும்பத்தால் நம்மை சேர்க்க மாட்டார்கள். பரிசுத்தவான்களுடைய ஜபம் வல்லமை உள்ளது. பரிசுத்தவான்களுடைய ஜபத்திற்கு பதில் உடனே வரும். ஜெபிக்கும் போதே பதில் வரும். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு சகல கோத்திரங்களுக்கு நடுவிலே இந்த பூமியில வாழ்கிற பல கோடாப்படி ஜனங்களுக்கு நடுவிலே எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரத்தத்தை கொடுத்த மீட்டெடுத்திருக்கலாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை கொடுத்து என்னை இந்த சாத்தானின் கையில் வாங்கி அசுத்தத்திற்கல்ல மகளே, நீ ரெஜினா, நீ அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர். பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். ஐயோ பாஸ்டர் வராங்க, இன்னைக்கு எல்லா டிவில ஆஃப் பண்ணி ஒழுங்கா உட்கார்றது இல்ல. கதவு தட்டி பாஸ்டர் பார்த்த உடனே டிவி ஆஃப் பண்ணு. யாரை ஏமாத்துற? யாரை ஏமாத்துற? பரலோக தெய்வத்தையா? பாஸ்டருக்கு பயப்படுற நீ பரலோக தெய்வத்துக்கு பயப்படுறியோ? நிமிஷம் தோறும் பார்த்து நரகத்தில கொண்டு போய் தள்ளுவார். சர்ச்சுக்கு போனேன் ஆண்டவரே, போ, எனக்கு காணிக்கெல்லாம் கொடுத்தேன் கொடு ஆண்டவரே. ஃபாஸ்டிங் பிரேயர் கூட விட மாட்டேன் ஆண்டவரே, போ. அப்புறம் ஏன் போய் நீ நரகத்துக்கு போய் சொல்றீங்க? என் சித்தம் செஞ்சுக்கிறான். அந்த ஊழியக்கார மாதிரி இருக்கணும், இந்த ஊழியக்கார மாதிரி இருக்கணும். அவங்கள்ட்ட போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், இவங்கள்ட்ட போனா விடுதலை கிடைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தேன். என்னைக்காவது முழங்கால போட்டு என்ன பரிசுத்தமாக்குகிற பரலோக தெய்வமே, பரிசுத்தர் பரிசுத்தர் போற்றப்பட்டு கொண்டிருக்க பரலோகத்தின் தெய்வமே, உங்க பரிசுத்த ஜீவி எனக்குள்ள வரும்படி கண்ணீரோடு அழுது, எனக்கு பிள்ளைக்கு படிப்பு வேணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு குழந்தை வேணும், இதே விண்ணப்பம் இல்ல. என்னைக்காவது பரிசுத்த தெய்வமே, பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தத்தின் நடுவிலே உள்ளாவி கொண்டிருக்கிற உன்னத தெய்வமே என்று கூப்பிட்டியா? அந்த ஊழியக்காரன் போனா விடுதலை கிடைக்கும்.
அப்படியே போ, மறட்டி விட்டுருவாரு. என் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாயோ? ஒவ்வொரு நாளும் 3 வேளை உணவில்லாமல் வாழ முடியாது உன்னால். ஆனால் ஜெபிக்காமல் நீ எத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்? கேட்டா பிள்ளைங்கிற, கேட்டா பிள்ளை எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது ஆண்டவரே. ஒரு சாக்கு போக்கு சொல்றேன், மாற்றாலே அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒண்ணுதான், என் சமூகம் தான். அது இல்லைன்னா நீ கைவிடப்பட்டு போக மாட்டாய். கண்களை மூடலாம். இப்ப ஒரு 3 நிமிஷம் கேட்டு முடிச்சவன் ஷோ பண்ணி முடிக்கலாம். தேங்க்யூ போலீஸ். நாளை வேலையில லீவு தானே எல்லாருக்கும். லீவ் அன்னைக்காவது வார்த்தையை கேளுங்க. என்னால கேட்க முடியல. தீபாவளி லீவு தானே, விட்டாங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ். சும்மாலாம் போக முடியாது பரலோகத்துக்கு. ஆக்ட் போடுற வாழ்க்கையில தூக்கி எறிஞ்சிருவார். மனுஷன் முகத்தை பார்க்கிற பாஸ்டிய முகத்தை பார்ப்பாரு, இதயத்தை பார்ப்பாரு. நான் போறேன் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் அப்படின்னு தாயில கூப்பிட விழுந்து உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொன்ன பாஸ்டர் முகத்தடம் எவ்வளவு தாழ்மையா இருக்காது. தாழ்மையா இல்லையா? ஆக்ட் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த ஆள் வர வேண்டும். நடிகனா போக வேண்டியது. நடிகன் கூட நடிக்கிற சமயத்துலதான் ஆக்ட் போடுவாங்க. இவன் 24 hours ஆக்ட் போடுறான் அப்படின்னு நீ முகத்தை பாக்குற. பார்த்து பிரதிபலன் கொடுக்கிறான். எனக்கான புஸ்தகம் திறக்கப்படும், எனக்குரியது திறக்கப்படும். அதை எந்த முத்திரையை உடைக்கணுமோ அதை உடைத்து திறந்து எனக்கானதை ஆண்டவர் கொண்டு வருகிற வேலை வந்து விட்டது. எனக்கானது இத்தனை நாட்கள் திறக்கப்படாமல் இருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் திறக்க சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருக்கு ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமும் வல்லமையும் அதை திறக்கவும் எனக்குரியதை கொடுக்கவும் எனக்காய் பிதாவின் வலது வாரிசத்தில் அமர்ந்திருந்து அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்கப்பா, செத்து போய் நரகத்துக்கு போயிட்ட போறோம்பா. இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்கப்பா, மனம் திரும்புவாங்க, மனம் திரும்புவாங்க. கிரேஸ் பீரியட் கொடுத்து கூட மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்ததானே ஸ்லாக்கியமான நாட்கள் கொடுத்து கூட மனம் திரும்புதல் இல்லை. ஐயா, நரகத்துக்கு தான் போக அப்படின்னா என்ன பண்ண முடியும்? யூடியூப திறந்தா பிரசங்கம், சர்ச்சுக்குள்ள போனா பிரசங்கம், எங்க பார்த்தாலும் டிவிய போட்டா பிரசங்கம். எந்த மனம் திரும்புதல் இல்லை. கூப்பிட்டாரு பாருங்க நரகத்துல இருந்து கோடீஸ்வரன். இன்னைக்கு கோடீஸ்வரங்களை பார்த்துட்டு அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறவங்களே ஆண்டவரே நரகத்துக்கு போவாங்க. நம்மள போலாமா? அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே கிடைக்குது. அவங்க என்ன ஆண்டவரையா கும்பிடுறாங்க? அவங்க என்ன ஆண்டவருக்கு வந்து பரிசுத்தமா வாழ்றாங்க? குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, விபச்சாரம் பண்றாங்க. பார்த்தா நினைச்சதெல்லாம் நடக்குது, தொட்டதெல்லாம் தொடங்குது. தொடங்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் தொடங்கும். நாளொன்று வரும், நாளொன்று சமீபித்து விட்டது. அந்த நாளிலே அவனுடைய வேலைப்பாடுகள் வெளிவரும். தொட்டதெல்லாம் தொடங்கினவன் எங்க இருப்பான்? கர்த்தருக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எங்க இருப்பார்கள் என்பதை விவரித்து பிரித்தெடுக்கிற நாட்கள் வரும். நாம் எந்த காலங்களிலே இருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாளைக்கு சர்ச்சு, எல்லாரும் போவோம் சர்ச்சுக்கு.
அண்ணால போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க எத்தனை பேர் போறோம்? எல்லாருக்கும் போய் எல்லாத்தையும் சர்ச்சை முடிஞ்சோட பேசிட்டு எல்லாத்தையும் அட்டைய போட்டுட்டு வர்றதுக்கா போறோம்? அநேக வாலிப பிள்ளைங்க இந்த நாட்களிலே இச்சைக்காக சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போனால் அந்த வாலிப பெண் வருவாள், அந்த வாலிப பையன் வருவான். இன்றைக்கு அப்படித்தான் சபைகள் போய் கொண்டிருக்கிறது. கூண்டோட நரகம் தான், கூண்டோட அப்படியே பழந்து உள்ள போயிடும். பரிசுத்த இடத்திலே அசுத்தம், பரிசுத்த சபைகளுக்குள்ளே அசுத்தம். பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தான் தூப வர்க்கங்களாய் ஆண்டவருடைய சந்நிதியில போகுமே தவிர ஏனோ தானே பகல்ல பார்த்தா கெட்ட வார்த்தை, காலையில பார்த்தா ஸ்தோத்திரம். எப்படி போவாங்க? கெட்ட வார்த்தை ஒன்று முன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நாங்க என்ன சிஸ்டர் பண்றது? வந்துருது. இயேசு உள்ள இருந்தா வருமா? எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். அவர்கள் மட்டும் தான் தேவனுடைய புத்திரர். அப்ப நிறைய பேர் வர்றாங்க, ஆயிரக்கணக்கான பேர். எல்லாரும் இல்லம்மா. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறவங்க தான் தேவனுடைய புத்திரர். வசனத்துக்கு நடுங்குகிறவங்க தான் தேவனுடைய புத்திரர். பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தான் தூப வர்க்கங்களாய் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே போகும். என் பிள்ளை ஜபிக்கிறா, என் பிள்ளை ஜபிக்கிறா, எதுக்காக ஜபிக்கிறான்னு தெரியல என்று பரலோகம் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் மண்டை மோதும். என் பிள்ளை ஜபிக்க ஆரம்பித்து விட்டார், ஜபிக்க ஆரம்பித்து விட்டார். ஏதோ ஒன்றுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை பரலோகம் சாங்ஷன் பண்ணணும். அங்கிருந்து பதில் வரணும். ஜபத்துக்கு வா, ஜபத்துக்கு வாணி கூட்டிட்டு வர்றதில்லை. ஜபம் உள்ளத்தில் அண்ணல் கொண்டு ஜபத்துக்குள்ள ஓடோடி வரணும். ஐயா, இயேசு என்றால் ஒரு துள்ளல் வரலைன்னா வேஸ்ட். கை கால் வழி போகணும், போனவன்னு போயிடும். டைரக்ட் நரகம். ஆண்டவர் தானே சுகமாக்குனாரு, ஆண்டவர் தானே சுகமாக்குறாரு. அப்புறம் ஏன் நரகம் வந்து சுகம்லாம் கொடுப்பதெல்லாம் வெளியே? உள்ள மாறல, உள்ள பரிசுத்தம் இல்ல, உள்ள தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால் நரகத்திலே தள்ளுவார். யாரா இருந்தாலும் பாரபட்சமே கிடையாது. ரெஜினாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, நீ பிரசங்கத்தை பண்ணிக்கொண்டே இருந்தாலும் சரி, நீ சர்ச்சுக்குள்ள போய் ஐயரம்மாவா இருந்தாலும் சரி, ஐயரா இருந்தாலும் சரி, இல்ல ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, சுவிசேஷகனா இருந்தாலும் சரி, நீ வேத வசனத்தின்படி பரிசுத்த, கண்ணில பரிசுத்தம், நாக்குல பரிசுத்தம், இருதயத்துல பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம் உனக்குள்ள வராவிட்டால் முழங்கால் போட்டு அழுது கேளு. பரிசுத்தத்தை வந்தா என்கிட்ட வருவேன். ஏன்னா இது பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிற இடம். இதுல அசுத்தனும் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா மற்றவர்கள் உள்ள நுழைய முடியாது. இந்த வழியில இந்த பாதைக்குள்ள வர முடியாது. அசுத்தங்கள் அல்ல, அசுத்தத்துக்கு பெரிய பாதை இருக்கு. கொண்டு போய் டைரக்ட் நரகத்துல தள்ளிடும். கூப்பிட்டாரு இல்ல, நரகத்துல இருந்து ஜீவானந்தோ கூப்பிட்டது ஆண்டவர் இல்ல, கூப்பிட்டது அவர் பார்த்த கோடீஸ்வரர். இப்பதானே அவன் எந்தக்கம் பண்ணாங்க. தாளாட்டி சீராட்டி வெடி வச்சு பிபிலாம் ஊதி கூட்டிட்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. அங்க அடக்கம் பண்ணாங்கப்பா, இங்க பட்டு வந்து விழுந்துட்டேன். நானும் வெளியே வரலாம், நீந்தி வரலான்னு பாக்குறேன். அக்கினி கடல் அப்படியே உள்ள விழுகுதுப்பா. நீ மட்டும் வந்துடாத ஜீவானந்தம், வேண்டாம் ஜீவானந்தம். இந்த இடம் பயங்கரமா இருக்கு, தாங்க முடியல, எரியுது 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 கத்துகிற ஒரு சத்தம் இன்றைக்கும் பாதாளத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்க போக ஆயத்தமா இருக்கிறோம்? தீர்மானிக்கப்பட்டு இந்த நாளிலிருந்து தேவனுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிப்போம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிங்க.